வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சிஆர்பிஎஃப் பத்தி பேச போறோம். வெள்ளக்காரங்கள ஆரம்பிக்கப்பட்ட சிஆர்பிஎஃப் 1939 தொடங்கப்பட்டது. நம்ம கிழக்கிந்திய கம்பெனிக்கு நம்ம அடிமையா இருந்த காலத்துல அந்த நாட்டு மகாராணிக்காக அவங்க பேர்லயே கிரவுன் ரீப்ரசன்டேட்டிவ் ஃபோர்ஸ்னு இந்த பேர் கொடுத்தாங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு இதுக்கு பேர் கொடுத்தாங்க. இதோட பட்டாலியன் வந்துன்னா சர்வீஸ் பட்டாலியன் 200 இருக்குது. லேடிஸ் பட்டாலியன் மகிழா பட்டாலியன் சொல்லுவாங்க 6 இருக்குது. ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் 16 இருக்குது. கோப்ரா இதில் 10 இருக்கு. இவங்களோட ஸ்லோகன் என்னன்னா சர்வீஸ் அண்டு ஃபெடிலிட்டி. நம்ம இன்னைக்கு இவ்வளோ சுதந்திரமா இன்னைக்கு இருக்கிறோம்னா இன்னைக்கு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் அது ஜம்மு காஷ்மீர் டெரரிஸ்ட் அட்டாக்காக இருக்கட்டும், அங்கே ஃபுல்லா பார்டர்ல இருந்து அதே மாதிரி அந்த இன்டர்னல் கமாண்டோ அங்கே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. நக்சல் ரொம்ப ஆபத்தான பணி அது. அப்புறம் அதெல்லாம் விஐபி கார்ட்ஸ், பார்லிமெண்ட் செக்யூரிட்டி, அது மாதிரி நிறைய டியூட்டி பார்க்கறது. ஆர்மியை விட ஒரு இடத்துல லோக்கல் ஏரியாவில் டோமினேட் பண்ணுறது சிஆர்பி தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் அவங்க மேலே தான். அவங்க எப்போவுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான டியூட்டி தான். இருந்தாலும் சர்வீஸ் பார்க்கறதுக்கு மக்கள் இப்போதைக்கு அதில் மிகவும் ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா முக்கியமாக சவுத் இந்தியாக்காரங்களுக்கு இதில் நல்லா இருக்கு. ஏன்னா சவுத் இந்தியாவில் இருக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் போஸ்டிங் ஆகலாம். பெரும்பாலும் நம்மளோட உணவும் நம்ம சவுத் இந்தியா ஃபுட்டு நிறைய கிடைக்கும். கம்பேர் டு ஐடிபிபி சவுத் இந்தியா ஃபுட்ஸ் நிறைய கிடைக்கும். நிறைய சவுத் இந்தியாக்காரங்க இருக்காங்க. அதனால் சர்வீஸ் பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் தாஸ்.